சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. ஆனால் சில வல்லமை பொருந்திய யாவை கடவுள் அவருடைய திருக்குமாரன் மூலம் நமக்கு ஒரு செய்தியை சொல்ல போறாரு. அதை நம்ம இன்னைக்கு குறித்து தியானிக்க போகிறோம். இந்த பஸ்காவில் அப்பம் சாப்பிட்றதோ, நினைவு கூறுவதோ, கடந்து போகிறதோ, இல்லை இயேசு கிறிஸ்து காட்டிய மாதிரியோ, இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருக்கு. இது எல்லாமே பஸ்காவிற்கு அடையாளமா நம்ம எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எதெல்லாம் நம்ம நினைவு கூறணும், எதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய சுழற்சி, ஒரு பெரிய வட்டத்தை சுற்றி 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 இன்னைக்கு 2 நாளா அந்த 6-7 பாடங்களாக நம்ம கேட்கிறோம். ஆனா எல்லாத்துக்குமே ஒரு மையப்புள்ளி அப்படிங்கிறது ஒரு வேணும். ஒரு வட்டம் வரைஞ்சா அந்த வட்டத்துக்கு ஒரு மையப்புள்ளிங்கிறது அவசியமானது. அப்போ இந்த பஸ்காவுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டின் காலத்துல பழைய பஸ்கா இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து கடந்த அந்த இரவை மட்டுமே மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அந்த பஸ்காவை அவங்க அனுசரிச்சாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி தான். அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இரவு, அந்த எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறிய அந்த இரவு மட்டும் அவங்க நினைவு கூறும். அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கானான் தேசத்திற்குள் நுழைந்த நாள் வரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால நினைவுகள் ஒட்டு மொத்தமா நினைவு கூர்ந்துதான் தங்களுடைய பஸ்கா அனுசரித்தாங்க. அப்ப அது அப்படிதான் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா எகிப்திலிருந்து வந்தது மட்டும் இல்ல, எகிப்துக்கு தப்பு கொடுக்க அளவுக்கு எபூசியரும், ஏத்தியரும், கிர்காசியரும் இருந்த பல தேசங்கள் அவங்க என்ன பண்றாங்க, கடந்து வராங்க. கடவுள் எகிப்துல இருந்து மட்டும் அவங்க கூட்டு வரல, எகிப்தை போன்ற பல பெரிய பெரிய கூட்டத்திலிருந்து அவங்களை தப்பிக்க வச்சு 40 ஆண்டு காலம் அவர்கள் இந்த தேசத்தை சுற்றி கடவுள் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்குள் போய் நுழைந்த அந்த நொடி பொழுது வரை அவர்கள் தங்களுடைய நினைவு கூறுதலாக வச்சிருக்காங்க. அப்போ ஒரு நினைவு கூறுதலையும் ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு இந்த 40 ஆண்டு கால பயிற்சி, இந்த 40 ஆண்டு கால அனுபவம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாசிக்கும் போது, அதாவது எகிப்துல அவர்கள் அனுசரித்த பஸ்காவை விட, அடுத்தது ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் அனுசரித்த பஸ்காவை விட, நியாயாதிபதிகள் காலத்தில் ஆசரித்த பஸ்காவை விட மிக சிறப்பான பஸ்கா எது அப்படின்னா யோசியா ராஜாவின் காலத்துல அனுசரிக்கும் வேதாகமம் சொல்லுது. அங்க நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்களின் புத்தகம் 23-22 வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 23-22. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதி நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவருடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. என்ன சொல்றாங்க? இந்த பஸ்காவை ஆசரிச்சது போல இதுக்கு முன்னாடி அவன் ஆசரிச்சதே இல்லை. அப்போ யோசியாவின் காலத்தில் யோசியாவின் காலத்தில் மட்டும் இல்ல, அவர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து வழிநடுக்கிலும் பஸ்காவை ஆசரிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்ப தேசத்துக்குள்ள வந்தாங்க, அப்போ பல ஆண்டுகள் பஸ்காவை ஆசரிக்காமலும் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ஆசரிச்ச பஸ்காவை போல யோசியாவின் காலத்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்கா மிக பிரமாண்டமானது, மிக பிரம்மாண்டமானது. இதுக்கு முன்னாடி அப்படி யாரும் இருந்ததில்லை, இதுக்கப்புறம் யாரும் இருக்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம பஸ்கா அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது என்ன அப்படின்னா, மீட்பு, கடந்து போகுதல், அப்பம் பிற்குதல். பிரதர் கூட ஒரு சீட்ல நமக்கு ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, பஸ்கா நினைவு கூறுதலா அல்லது அப்பம் பிற்குதலா, எது முக்கியம் அப்படின்னு. அப்ப பஸ்காவினால என்னதான் நினைவு கூறுதல் இருக்கு, அற்பம் பிற்குதலும் இருக்கு. இந்த நினைவு கூறுதலும் அற்பம் பிற்குதலும் என்ன அப்படின்னா, அதன் நினைவாக நாங்க இந்த அப்பத்தை உட்கொள்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ ரெண்டுமே என்னதான் முக்கியமானதான், அது ரெண்டுமே நம்ம தவிர்க்கவே முடியாது. இது எல்லாமே
நமக்கு இல்லை. ஒரு செடி வளருது, இந்த செடியில வேர் முக்கியமா, தண்டு முக்கியமா, இலை முக்கியமா, அதில் பூக்கிற பூக்கள் முக்கியமா அப்படின்னு கேட்டா எதை நம்ம சொல்லுவோம்? என்ன வேணும்? எல்லாமே வேணும். வேறு இருந்தா என்ன பண்ணணும்? தண்டு வளரணும். தண்டு வளர்ந்தா இலை வந்து என்ன பண்ணும்? புதுசா வளரும். இலை வந்ததுக்கு அப்புறம் பூ பூக்கணும். இது எல்லாமே என்னதான் ப்ரொசீஜர், இது எல்லாமே என்னதான் சயின்ஸ், இது எல்லாமே என்னதான் கடவுளுடைய திட்டம். இதை ஒவ்வொரு வகையும் நம்ம சொல்லணும். அப்போ பஸ்கா அப்படின்னாலே என்னதான் நினைவு கூறுதலும் இருக்கும், அர்ப்பணிப்புதலும் இருக்கும், பகிர்வும் இருக்கும், எல்லாமே இருக்கும், அன்பு எல்லாமே நம்ம சொல்லணும். அப்ப இது எதையுமே என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்க முடியும். இது எல்லாம் சேர்ந்ததான் என்னது பஸ்கா. அங்க இந்த பஸ்காவுடைய முக்கிய மைய புள்ளி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18. அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்ப அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்ப உடன்படிக்கையினால என்னதான் தேவை? ரத்தம் சிந்துதல் அவசியம்தான். இப்ப பஸ்காவை நம்ம எதை குறித்து பார்க்கிறோம்? பஸ்கானால நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? மீட்பெறக்கூடிய ரத்தம் சிந்துதல் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் பஸ்கானால. ஏன்னா அந்த ரத்தம் சிந்துதல் தான் நம்முடைய பாவத்தை நீக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உடன்படிக்கை என்பது பஸ்காவுடைய மைய புள்ளியாக இருக்கு. அப்போ முதலாம் உடன்படிக்கை என்னவா ஆகலைன்னா ரத்தம் சிந்துதலால் ரத்தத்தால் பிரதிஷ்டை பண்ணப்படாமல் இல்லை, அதுக்கும் ரத்தம் சிந்துதல் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க எபிரேயர் அதே 9ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வாசிக்கும் போது, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கிடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லாரும் மேலும் தெளித்து, கடவுள் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னார். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தார். அப்போ இந்த அங்க இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மேலே எல்லாரும் மேலேயும், அவர்கள் கூடியிருந்த அந்த கூடாரங்கள் மேலேயும், அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தின் மேலேயும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஈசோப்பை கொண்டு ரத்தம் தெளிக்கப்பட்டது. வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எதுல சுத்திகரிக்கப்படுகிறதா? ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. இப்ப நாம எதுல சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தனால நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். அப்போ ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கு முன்பு ரத்தம் என்பது அவசியமானது. அந்த ரத்தம் எதை முன்வைக்கிறதுனா நம்மீது உள்ள சுத்திகரிப்பை முன்வைக்கிறது. அங்க எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கடவுள் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். அப்போ அங்க கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது என்ன பண்ணப்பட்டுச்சா? அங்கே முன்னாடி கடவுள் என்ன பண்றாரு? அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி அங்க ரத்தம் சிந்துதல் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை அவங்க மேல தெளிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறாங்க? கடவுளுக்கும் அவர்களுக்குமான அந்த உடன்படிக்கை அங்க நடக்குது. அப்படி நடந்ததுக்கு அப்புறம் அந்த பிரமாணங்கள் எல்லாத்தையும் கடவுள் என்ன பண்றாரா? இஸ்ரேல் மக்களுடைய இருதயமாகிய பலகைகளே எழுதி வச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன, அது எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி நடப்பாங்கன்னா எந்த ஒரு
வழிமாறி போகக்கூடிய எந்த ஒரு சூழலுக்கும் அவங்க போக மாட்டாங்க. அப்படி அவங்க அப்படியே இருந்தாலும் அது என்ன பண்ணப்பட்டிருப்பான், மன்னிக்கப்படக்கூடியதாக அங்க இருப்பதாக நம்ம பார்ப்போம். அந்த வசனத்தை திருப்பி படிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவரு இனிமேட்டு நினைக்க மாட்டாரு அப்படின்னு அது சொல்றாரு. சரி, அப்ப அவர் அப்படி சொன்ன அவரு இங்க மீன்படுவது என்ன பண்றாரு அப்படின்னா, இனி ஆறாண்டுடைய காலத்திலிருந்து செய்த எல்லா பாவங்கள் இன்றைய தலைமுறை இனி வரக்கூடிய தலைமுறை எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதனால என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு. அவர் என்ன சொன்னாரப்ப, இந்த பாவங்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டேன், இனிமேட்டு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதாங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ அவர் பாத்திரத்தை எடுத்து அங்க சீடர்களுக்கு முன்பாக கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ அந்த உடன்படிக்கையுடைய ரத்தம் என்னன்னா, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா பாவமும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, என்னுடைய ரத்தத்தினால் மன்னிக்கப்படுகிறது. அப்ப நான் ஒரு பாவம் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், அந்த பாவத்தை மீண்டும் நினைவு கூற மாட்டேன் அப்படின்னு அவரு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. யாருக்கு, சீடர்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சேர்த்துதான் அந்த உடன்படிக்கை. இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், உங்களுடைய பாவங்களை ஆறாமிலிருந்து உங்களுடைய தலைமுறையாக செய்த பாவங்களை என்ன பண்றேன், மன்னிச்சதை இனிமேல் நான் அதை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த ரத்தம் சிந்துதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய உடன்படிக்கை இங்க சீடர்கள் மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து அந்த உடன்படிக்கை நம்ம செய்யணும். அப்ப இதை எப்படி என்ன சொல்றாங்கன்னா, இதை உங்களுக்கு முன்மாதிரியா வச்சுட்டு போறேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் அப்படின்னா முதல்ல எனக்கு என்ன இருக்கணும், நான் ஒருத்தரை மன்னிக்கணும்னு முடிவு பண்ணா முதல்ல எனக்கு என்ன இருக்கணும், அன்புதான் முக்கியமா இருக்கும். வேற எதுவும் இல்லை. எனக்கு அன்பு இருந்தாதான் நம்ம இன்னொருத்தரை மன்னிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கே போவேன். ஒருத்தரை எனக்கு தீங்கு செய்யும் போது நான் அவரை மன்னிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லைன்னா அவரை நான் எப்படி அடுத்த கட்ட நேரத்துல அவர் எனக்கு செஞ்சதோட 4 மடங்கு நான் திரும்ப அவருக்கு செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். ஆனா அன்புங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து காட்டிய அந்த முன்மாதிரியான அன்பு நம் மீது இருந்ததுனால்தான் அந்த ரத்தம் சிந்துதலின் உடன்படிக்கை நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்கு, மீண்டும் நினைவு கூறாமல் வைத்தது. அங்க வாசிக்கும் போது எபிரேயர் புத்தகம் 8:7 அந்த முதலாம் உடன்படிக்கை விலை இல்லாதிருந்ததனால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. என்ன சொல்றாங்கன்னா, முதலாம் உடன்படிக்கை என்னாச்சு, 613 கட்டளைகளை கடவுள் கொடுத்தாரு. அந்த கட்டளைகளை என்ன பண்ண முடியல, இஸ்ரேல் மக்களால முழுமையா பின்பற்ற முடியல. நம்மளாம் கொடுத்திருந்தோம்னா கொடுத்தோம், அன்னைக்கு சாயந்தரமே செஞ்சு போயிருப்போம். அந்த கட்டளையின்படி எல்லாம் நம்ம நடந்ததுதா, அன்னைக்கு கொடுத்த அடுத்த 1 மணி நேரத்துல நம்மளால உயிர் போயிருவோம். நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அந்த 613 கட்டளைகளையும் சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாவமா இருக்கும். அப்படின்னு பார்த்தா நம்ம நினைக்கிற சிந்தை இருக்குல்ல, அதுல பாதி பாவமாக, முக்கால்வாசி பாவமாக இருக்கும். அப்போ உங்களுடைய சிந்தனையில பாதி பாவம் இருந்தாலே என்ன ஆயிட்ட, பாதி ஆயிடும். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கட்டளை, நியாயப்பிரமாணத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் மக்களால என்ன பண்ண முடியல, பின்பற்றி அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியல அவங்களால. ஆனா இயேசு கிறிஸ்து என்ற ஒரே ஒருவர் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடித்து அதனுடைய இறுதியாக வந்ததினால் இங்க இரண்டாம் உடன்படிக்கை என்பது தேவைப்படும். முதலாம் உடன்படிக்கையில நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதும் நம்ம
அதனால அந்த வசனம் ரொம்ப கிளியர் இருக்குது. முதலாம் உடன்படிக்கை நிறைவேறி இருந்தா இரண்டாம் உடன்படிக்கைக்கு இங்க வேலையே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? இரண்டாம் உடன்படிக்கைக்கு வேலை இருக்கு. ஏன் அப்படின்னா முதலாம் உடன்படிக்கை ஒருவேளை அங்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல் மக்களோட முடிஞ்சிருப்பாங்க. இரண்டாம் உடன்படிக்கை வந்து புறஜாதியாராகிய நமக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டாம் உடன்படிக்கை இல்லைன்னா நாம இல்லை. அப்போ அங்க 1 கொரிந்தியர்ல சொல்லும்போது 11ஆம் அதிகாரம் 26 இருந்து 30 வரை, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாரோ அவர் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவராய் இருப்பார். அப்போ அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க இந்த பாத்திரத்துல பங்கு கொள்ளும் போது நீங்க எப்படி இருக்கணுமா? கடவுளுக்கு பயந்து நாம அதற்கு தகுதியோட நாம அந்த பாத்திரத்துல பங்கு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 26வது வசனத்தை ரீட் பண்ணுங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். மரணத்தை நம்ம இன்னைக்கு வரைக்கும் தெரிவிக்கிறோம். மரணத்தை நம்ம தெரிவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நமக்கு பஸ்கா என்பது பண்டிகையை நம்ம சொல்லுவோம். பஸ்காவை பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சி தான் நமக்குள்ள இருக்கும். ஏன் மரணத்தை நம்ம நினைவுறோம்? ஏன் துக்கத்தை நம்ம அனுசரிக்கிறோம்? நாம பஸ்கா என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது அது என்ன சொல்லப்படுகிறதுனா அதனுடைய அர்த்தம் ஏற்கனவே பல சகோதரர் சொன்னாங்க, மீட்பு அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். பஸ்கானாலே மீட்பு, கடந்து போகும். அப்போ இயேசு கிறிஸ்து எதை மீட்டார்? மரணத்தை மீட்டார். அப்போ மரணத்தை மீட்டார்னா மரணத்தின் மூலம் எதை மீட்டுக் கொண்டார்? ஜீவனை, நித்திய ஜீவனை அவர் மீட்டுக் கொண்டார். அப்போ மரணத்துல அந்த பஸ்காவின் நாள்ல நாம இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை சொல்லணுமா அவருடைய உயிர்த்தெழுதலை சொல்லணும்? எதை நினைப்போம்? நம்முடைய நினைவு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நம்ம என்ன பண்ணணும்? நினைப்போம். ஏன்னா மரணம் என்பது துக்கத்திற்குரியது. அந்த துக்கம் என்ன பண்ணிருச்சு? அவரோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக சிந்திய ரத்தம், நமக்காக அவர் சிந்திய ரத்தம் எதுக்காகனா நீங்க என்ன போல அவர் சாகணுங்கிறதுலாம் இல்ல, என்னை போல நீங்க என்ன பண்ணணும்? உயிர்த்தெழணும், நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பஸ்கா, இந்த கடந்து போகுதல், இந்த மீட்பு எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு? கடைபிடிக்கும். அப்போ பஸ்கா என்பது மரணத்திற்கானது அல்ல, உயிர்த்தெழுதலுக்கானது அப்படிங்கிறது நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்க 1 பேதுருல சொல்லும்போது 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ இந்த இரண்டாம் உடன்படிக்கை மூலம் தான் நாம என்ன பண்றோம்? அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்பட்டுள்ளோம். அந்த முதலாம் உடன்படிக்கை முழுமை அடைந்திருந்தால் நமக்கு நாம என்ன பண்ணிருக்க மாட்டோம்? கிறிஸ்துவின் சொந்த ஜனமா இருந்திருக்க மாட்டோம். அதுக்கான வாய்ப்பை நம்ம கிடைச்சிருக்கு. அப்ப இந்த இரண்டாம் உடன்படிக்கையினுடைய நோக்கம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதியாராகிய நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவருடைய சொந்த ஜனம். ஏன்னாங்க யாத்திராமத்தில் படிக்கும்போது என்ன சொன்னாங்க? இஸ்ரேல் மக்கள் அவர்கள் என் சொந்த ஜனம், அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன், அது என்னுடைய சந்நிதியை எட்டியது, அதனாலதான் நான் ஒரு மீட்க போறேன்னு சொல்றேன். அப்ப நம்மளுடைய கூக்குரலும் அவருடைய சந்நிதியில எட்டனால்தான் அந்த இரண்டாம் உடன்படிக்கைக்கு கடவுள் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்காக அனுப்பியிருந்தார். அப்ப இதுவே ஒரு பெரிய உடன்படிக்கை. அங்க எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7 to 15 வரைக்கும். இரண்டாம் கூடாரத்திலே பிரதான 7 முதல் 15 வசனங்கள் வரை. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு
ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். என்ன பண்ணுவார்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல தங்களுடைய பாவங்களுக்காக புறாவையோ ஆடுகளையோ கிடாக்களையோ ஏதோ அவர் அந்த பலிக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஜீவன்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய ஆலயத்திற்கு முன்பாக கொண்டு போய் வழி செலுத்தி அந்த ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுத்தி கழிச்சுட்டு அதை வழி கொடுத்துட்டு வருவாங்க. அது யார் செய்வார்னா, பிரதான ஆசாரியர் அங்க இருக்கவர் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்காகவும் அதை சார்ந்திருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவும் செய்வார். அடுத்த வசனம் வாசிக்கும் போது, அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி. அப்போ அந்த அந்த பலியிடக்கூடிய அந்த நிலைக்கு தாண்டி போகக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன பண்ண முடியாது, யாரும் போக முடியாது. பலியிடுற இடத்துல மட்டும்தான் அவங்க நிக்க முடியும். அங்க அது மட்டும்தான் அங்க நடக்கும். அதை தாண்டி மற்ற யாருமே உள்ள போக முடியாது. அடுத்தது, அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்ட வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளையே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போ இந்த வசனங்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த உடன்படிக்கையினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நான் உங்களை ஒரு தேவாலயத்திற்குள்ள கொண்டு போய் அங்க உங்களுக்கான பலிகளை செலுத்தி நான் உங்களுடைய பலிகளை அங்கேயே கொடுத்து உங்களை திருப்பி அனுப்பாம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா, பிரதான ஆசாரியரா இருந்து அந்த பலிகளை நான் உங்களுக்காக பலியாகி என்னுடைய மாம்சத்தின் வழியாக நான் என்ன பண்றேன், உங்களை பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு நான் வழியாகவும் ஜீவனாகவும் அந்த இடத்துல நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ இது நமக்காக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. அங்க நியாயப்பிரமாணத்தை போல அல்லாமல் இந்த புதிய உடன்படிக்கை இருக்கு இல்லையா, இந்த புதிய இரண்டாம் உடன்படிக்கை அது நம்ம எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் விடுது. ஆனா இஸ்ரேல் மக்கள் எங்க விடல, பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போக விடல. குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே என்ன பண்ணாங்க, அவர்களுக்கான வழியை அங்க செலுத்தி அவங்களுக்கான பொருத்தனைகளை அங்க கொடுத்துட்டு அப்படியே வெளியேறுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா நாம எங்க வரைக்கும் போறோம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரைக்கும் போறோம். அங்க எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14 to 16 வரை, 14, 15, 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற வழியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்படக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரப்படவும். அப்போ நமக்கு சாதாரண ஆசாரியர்கள் அல்ல, பிரதான ஆசாரியரே அவர்தான். அப்படியே அந்த பிரதான ஆசாரியர் எப்படி இருந்தாருன்னா, நம்மளை போல மனிதராக இருந்து உடலும் ரத்தமும் சதையுமாய் இருந்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கின்றமோ அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு என்ன அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் என்ன செஞ்சாரோ, அந்த காலங்களில் என்ன மாதிரியான ஊழியர்கள் செஞ்சாரோ எல்லா விதமான கஷ்டங்களையும் நன்மைகளையும் அவர் என்ன பண்ணாரு. இந்த 33 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த இந்த பூமியில வாழ்ந்த காலங்கள்ல அவர் நம்மை போல எல்லாத்தையுமே செஞ்சார். அப்போ நமக்கு முன்மாதிரியா இயேசு கிறிஸ்து அங்க இருக்கும்போது அப்படியேப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை முன்மாதிரியா வச்சு அவர் காட்டிய வழியை நாம என்ன பண்ணணும், பின்பற்றும். அப்போ இந்த பஸ்காவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நினைவு கூறுதலா, அப்பம் பிற்குதலா, நம்ம ராமோஜனமா, இல்ல மாமிசம் சாப்பிடுறதா, இல்ல கசப்பான கீரை சாப்பிடுறதா அப்படிங்கிறதெல்லாம்
ஒரு சடங்காச்சாரியமாக இஸ்ரேல் காலத்தில் பின்பற்றப்பட்டாலும் இதை ஒரு முறைமைப்படுத்தி கடவுள் என்ன பண்ணாரு, இது என்னுடைய உடல், என்னுடைய சரீரம் அப்படின்னு அப்பத்தை விட்டுக் கொடுத்தார். இது என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, திராட்சை ரசத்தை கொடுத்தார். இப்ப இது எல்லாமே நமக்கு அப்பத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இது அவருடைய சரீரங்களை ஞாபகம் வரணும். இந்த ரசத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம்னா, இது அவருடைய ரத்தம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும். அப்போ இது எல்லாமே என்னதான் பஸ்காவுக்கு தேவைதான். அப்போ நினைவு கூறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்படி 40 ஆண்டு காலம் இஸ்ரேல் மக்கள் எப்படி தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் அந்த பஸ்கா நாளில் நினைத்து கடவுள் அவங்களுக்கு செய்த நன்மையை நினைவு கூர்ந்து அந்த பஸ்காவை அனுசரித்தார்களோ, அதே போல நாம எப்ப அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்பட்டமோ, நமக்கான வாய்ப்பு எப்போது அவரோடு சேர்க்கப்பட்டதோ, அந்த நாள் முதல் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நமக்கான அனுபவங்களை மீண்டும் மீண்டும் நம்ம நினைவு கூர்ந்து கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நம்ம வரக்கூடிய பஸ்காவை என்ன பண்ணணும், மிக மகிழ்ச்சியோட அதே அப்பத்தோடையும் அதே திராட்சை ரசத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எழுதுறோம். அப்போ இங்க நினைவு கூறுதலும் அவசியம், திராட்சை ரசமும் அவசியம், அவருடைய உடலாகிய அப்பமும் அவசியம். அங்க எபேசியர் சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் மணிகள் ரோமரின் புஸ்தகம் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே கடவுள் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய ரத்தம் சிந்துதனால தான் நம்ம என்ன பண்றோம், கடவுள் நம்ம மேல அன்பை வச்சிருக்கு. அந்த ரத்தம் சிந்துதல் எதனால் வெளிப்பட்டது, அன்பின் உடன்படிக்கையால் ஏற்பட்டது. அந்த அன்பின் உடன்படிக்கை தான் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளை குறைஞ்ச நம்மையும் அவர் தெரிந்து கொண்டார். அங்க 8:36 படிக்கும் போது, ரோமர் 8:36 அன்பை விட்டு நம்மை நினைப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாம் இல்லையோ? அந்த அன்பினுடைய உடன்படிக்கை நம்மளை விட்டு யாராலையும் பிடிக்க முடியாது. உடன்படிக்கை பண்ணதுதான். அந்த உடன்படிக்கையை விட்டு பிரிக்கக்கூடிய வலிமையோ தகுதியோ இங்க யாருக்கும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஆத்மாக்கும், ஒவ்வொரு சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம். அந்த உடன்படிக்கையிலிருந்து நம்மளை யார் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியும். அந்த உடன்படிக்கை என்ன பண்ணும், அடிக்கடி நம்ம தவறு செய்யும் போது அது நம்மளை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ரத்தம் சிந்துதல் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்துதல் எப்படியோ அதே போலதான் அங்க இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய 40 ஆண்டு காலம் அவர்கள் செய்த கடந்து வந்த பாதை, கடவுள் செய்த எல்லா நன்மையான காரியங்கள், இது எல்லாத்தையுமே அவங்க நினைவு கூர்ந்து தங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த சந்ததிகளும் என்ன பண்ணாங்க, பஸ்காவை அனுசரிக்க அவர்கள் காரணமாக இருந்தார். இப்ப இங்க நாம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவின் சிந்திய ரத்தத்தை குறித்து நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அவர்களும் இந்த ரத்தத்தில் பங்குள்ள உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பஸ்காவை அனுசரிக்க தங்களை தயாரிப்புவாங்க. அப்போ ஒரே நாள்ல இந்த பஸ்காவை அவங்க கொண்டாடிட்டாங்கன்னா இல்ல, அந்த பஸ்காவுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இந்த இப்ப நிசான் மாசம் 14ஆம் தேதி பஸ்காவை கொண்டாடி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த மறுநாள்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை மீண்டும் அடுத்த பஸ்காவை எதிர்நோக்கியதாக. அந்த ஒரு வருஷம் ஆகும் அவங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் யோசிச்சு பார்க்கறதுக்கும், அவங்க தங்களுடைய அனுபவங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய தலைமுறைகளுக்கும் சொல்றதுக்கும் ஒரு வருட காலம். அப்போ அடுத்த பஸ்காவுக்கு வரும்போது தங்களுடைய அடுத்த தலைமுறையினரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பஸ்காவை அனுசரிப்பாங்க. அப்போ பஸ்கா என்பது நாம மட்டும் கொண்டாடுறது இல்லை, அடுத்த தலைமுறையையும் கொண்டாட வைப்பதற்கான ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நாம் ஏற்படுத்துகிறோம். அதனாலதான் இங்கே இறுதியாக வாசிக்கும் போது யோவான் புஸ்தகம் 15:13 வாசிக்கும் போது, ஒருவர்
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய ஜீவனை சிநேகிதராகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு நம்மகிட்ட இல்லவே இல்லை. அந்த அன்பை கொடுப்பதற்கும் அந்த அன்பை புதுப்பிப்பதற்கும் இந்த பஸ்கா என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால்தான் இங்கே எபிசேயர்ல சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 19ல ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் கடவுளுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ அந்த மூளைக்கல்லாகி இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்க நாம இந்த புதிய உடன்படிக்கையாகி இந்த புதிய பஸ்காவை நாமளோட மட்டும் நிறுத்திக்காம நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நம்மீது காட்டிய அன்பினையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்து இயேசு கிறிஸ்துவோட அந்த புதிய தலைமுறை என்ன பண்ணணும், உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். அந்த உடன்படிக்கை தான் அடுத்த பஸ்காவினுடைய மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். ஏன்னா யோசியாவின் காலத்தில் கொண்டாடப்பட்ட பஸ்காவை போல இனி வரப்போறதும் இல்லை, இதுக்கு முன்னாடி கொண்டாட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 2 வாரத்துல சொல்லியா. அதே போல நம்மளுடைய பஸ்கா இனி வரப்போகக்கூடிய காலங்களில் இப்படி யாருமே செஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையுடன் கூடிய அந்த பஸ்காவை நாம கொண்டாட கடவுள் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.